நடக்கும். 2 கொரிந்தியர் 1:20 வசனத்தை வேகமாக எடுத்து என்னோடு வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். 2 கொரிந்தியர் 1:20 வசனத்தை 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. கைகளை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி மாதிரிலாம் கொஞ்சம் கவனிங்கம்மா. ஆமென். கர்த்தர் நல்லவர். முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம ஆமென் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னாகமம் 23:19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேவ பிள்ளையே, என்றாகிலும் ஒரு நாள் நிச்சயமாய் அது நிறைவேறும், நிறைவேறியே ஆகும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏன் அப்படின்னா, அவர் பொய் சொல்லுகிறக்கு அவர் ஒரு மனுஷன் அல்லப்பா. ராமன் சொல்லுங்க. பொய் சொல்றதுக்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், சொல்லியும் செய்யாதவர் அல்ல. சொன்னதை அவன் சொன்னபடியே இதுவரையும் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி இந்த வருஷத்துல 2026 இந்த 3வது மாதத்துல நான் 3வது மாதம் வந்துட்டேன். இவ்வளவு நாட்கள் கடந்து போகிறது. என்ன எவ்வளவு நாட்கள் கடந்து போகுமோ, இது நிறைவேறுமோ நிறைவேறாதா என்று சொல்லி இன்றைக்கு வரை என்னை காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். அவர் சொன்னபடியே அவர் சொன்ன காரியத்தை வாழ்க்கையில இப்படி கைகளை தட்டக்கூடாது. முழு பலத்தோட கைகளை தட்டி அவர் சொன்னதை அவர் உனக்கு என்ன சொன்னார், உனக்கு சொன்னதை சொன்னபடியே உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உனக்கு இந்த வருஷத்துல குழந்தை பிறக்கும், பிள்ளை வாழ்க்கையில திருமணம் நடக்கும், வாழ்க்கையில இந்த வருஷத்துல ரட்சிப்பு வரும், வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் ஸ்தலத்துல முன்னேற்றம் வரும்னு சொல்லி வாழ்க்கையில நீ எதை விசுவாசித்தாய், என்ன வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டாய், இந்த வருஷத்துல என் குடும்பம் தலைக்கும், இந்த வருஷத்துல என் ஊழியம் பெருகும், என்ன காரியத்தை கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்கள் நல்ல தலைக்கு மேல ஒரு அடையாளத்தோடு கூட சத்துரு வெட்கப்படட்டும், தேவன் மகிமை பெறட்டும். என் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவளை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே. இந்த வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது, ஆபிரகாமுக்கு வயது என்ன தெரியுமா? 99 வயது. சாராள் என்ன நிலைமையில இருந்தா தெரியுமா? அவள் கற்பத்தில் குழந்தை பிறக்காது, அவளுக்கு இனி குழந்தையே பிறக்க முடியாது என்கிற ஸ்திரீகளுக்குள்ள இருந்த வழிபாடு அவளுக்கு நின்று போயிட்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? 99 வயது உள்ள ஆபிரகாம் பாருங்க தேவ பிள்ளை நடந்த காரியம் என்ன தெரியுமா? அப்படி 99 வயதுள்ள ஒரு மனுஷருக்கு, நல்ல கவனமா கேளுங்க எனக்கு அருமையான ஆமென் சகோதரன், எனக்கு அருமையான சகோதரி, 99 வயது கிழவனுக்கு பாருங்க தேவ பிள்ளை ஆமென் கற்பத்தில் இனி குழந்தை பிறக்காது என்று சொல்லி ஆமென் ரிப்போர்ட் கொடுத்த அந்த ஆமென் கிழவிக்கு கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் இந்த 2 பேருக்கு கொடுக்கிறாரு. இந்த 2 பேருக்கு கொடுக்கும்போது சாத்தியம் இல்லாம தான் இருந்துச்சு, வாய்ப்பே இல்லாம தான் இருந்துச்சு, நம்ப முடியாதது போல தான் இருந்துச்சு. ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சொன்னபடியே நல்ல குழந்தையை பெற்றெடுக்கும்படியான வாக்கியத்தை கொடுத்தார்.
இது கர்த்தர் செய்த அற்புதம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் செய்த அற்புதம். இப்படிதான் கர்த்தர் செய்வார். எல்லாரும் என்னோட இணைந்து சொல்லுங்க, இப்படிதான் கர்த்தர் செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்படிதான் கர்த்தர் செய்வார். ஹalleluya. சாத்தியமில்லை, வாய்ப்பே இல்லை. நோ. டாக்டர்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தந்திருக்கலாம். நோ. இனி உங்களுக்கு குழந்தை பிறக்காது. நோ. இனி உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை. இனி உங்க குடும்பத்தில் இது சாத்தியமே இல்லை. தேவ பிள்ளையை நன்றாய் கவனமாய் கேள். சாத்தியமில்லாதது ஒன்றை விசுவாசத்தினாலே, விசுவாசம் என்கிற அந்த சாவியினால அது சாத்தியமாக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாவியை, இன்றைக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் உங்க கைகளில் கொடுக்கிறார்.